Kevin, Kevin, Kevin. Hi. யாரா வாங்குற? சூப்பர். வச்சிரு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே நாங்கள் வந்து இறா தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாங்கலான்னு வந்தோம். மீன் அவ்வளோவா இல்லை. அப்புறம் இறாவும் கொஞ்சம் நல்லா இல்லை. அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சுக்கிட்ட மட்டும் மாமா வந்து இறா தான் வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இறா வந்து ஆற்று இறா தான், நாங்கள் கடல் இறா வாங்கலை. அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மீன் வந்து அது வந்து வவ்வா மீன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப பெருசாக இருந்தது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஈஸியாவில் தான் இருக்குது. ஒரு வழியாக இறா வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து ரொம்ப நாளாக வந்து இறா பிரியாணி தான் தம்பி கேட்டுட்ருக்காங்க. அதில் வந்து அவனுக்கு இறா பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனுக்கு வந்து இறா பிரியாணி செய்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இறா மட்டும் தான் வாங்கினோம். வேறு எதுவுமே நாங்கள் வாங்கலைங்க. பாருங்க, இடைக்கழி நாடு பேரூராட்சி கடப்பாக்குன்னு சொல்லுவாங்க, இடைக்கழி நாடும் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒரே வீட்டுக்கும் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இறா சூப்பராக இருந்தது. நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இறா தலை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கடமை மட்டும் இருந்தது. தம்பி வந்து அது வறுத்து கொடுத்துட்டேன், அதெல்லாம் நான் எடுக்கல, சாப்பிட்டாங்க. இறா வந்து நல்லா அரைச்சி இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குழம்பு வைப்பாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், போட்டிருப்பேன். இதுக்கு தேவையான பொருளாக நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் காய்கறி போடலாம், இல்லை போடலாம் கூட, வெறுமனாவே அது குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். தம்பி பாருங்கள், அந்த ஆட்டோ பஸ் என்ன நான் பண்ணுறான் பாருங்கள். அவனுக்கு வறுத்து கொடுத்து நல்லா சாப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து குழம்பு வந்து நான் வீடியோ எடுக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா குழம்பு எடுத்து வச்சு மறுநாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ எடுத்தேன். மறுநாள் தான் சாப்பிட்டது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். முன்னாள் நைட் வந்து குழம்பு எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறுநாள் காலையில் சுட சுட சோறு வடித்து இங்கே பாருங்கள், மாமாவுக்கு மட்டும் தான் ஒயிட் ரைஸு, எங்களுக்கெல்லாம் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து நான் அந்த குழம்பு கொடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா வயிறு வலிக்க ஆரம்பிச்சு என்ன பண்ணுறது சொல்லிட்டு கொடுக்கல. அவளுக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து சாம்பார் வச்சுக்கிட்டேன். எங்களுக்கு பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரான் பிரியாணி. பாப்பாவுக்கு வந்து தோசை சாம்பார் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் மதியத்துக்கு வந்து அதே சாம்பார் ஒயிட் ரைஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை கொடுத்துருவேன். எங்களுக்கு தம்பிக்கு மட்டும்தான், எனக்கும் தம்பிக்கு மட்டும்தான் பிரியாணி. மாமா சாப்பிடல, அவங்க வந்து ஒயிட் ரைஸ் சாப்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது. காரெல்லாம் கம்மியாக தான் வச்சு சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அதிகமாக வச்சு சாப்பிட மாட்டோம். ஃபஸ்ட்டு இறா வந்து வறுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா வச்சு வறுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். தம்பி வந்து வறுக்கும் போது நிறைய சாப்பிட்டாங்க, அதனால தான் கொஞ்சமாக செஞ்சாங்க மாமா. அப்புறம் வந்து முட்டை பொடி மாஸ் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ரைத்தா கொஞ்சம் செஞ்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ரைத்தாவில் வந்து நான் வெங்காயம்லாம் போடலை, வெறுமனவை தான் வச்சோம். தம்பிக்கும் வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டான், அவனும் சாப்பிட்ருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய். ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ்.